Hello friends, welcome to Devi's Kitchen. இன்னைக்கு பெங்களூர் ஸ்பெஷல் கோசம்பரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சாலட். இது வந்து மூங் தால் குக்கும்பர் எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக செய்வாங்க. இது வந்து எல்லா பண்டிகைக்கும் எல்லா ஒரு விசேஷத்துலையுமே அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊறக்கூடாது. ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு வெள்ளரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு கேரட்டையும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை எப்படியும் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்ல சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 லெமன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாதி லெமனை விட இன்னும் குறைவாக எடுத்துக்கோங்க போதும். தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 வரமிளகாய், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். அவ்வளோதான், தேவையான பொருட்களெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் பாசிப்பருப்பெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா எல்லா பக்கமுமே ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பூனில் சரி செஞ்சுக்கலாம். இப்போ இது மேலே ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக கேரட், அதையும் இந்த மாதிரி தூவிக்கோங்க. எல்லா சைடுமே கேரட் வர மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய், அதையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இது மேலே மிளகுத்தூள், அதையும் அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே படுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதையும் லைட்டாக இந்த மாதிரி தூவிக்கலாம். ஒரே வாட்டி தூவாதீங்க, திரும்பவும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவல், அதையும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய பிடிச்சா நீங்கள் எல்லாத்தையுமே நிறைய கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக கடைசியாக லெமன் பிழிஞ்சிட்டா மூங் தால் குக்கும்பர் சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிக்கிற பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3 மிளகாய் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்மளோட சாலட் மேலே இதை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான மூங் தால் குக்கும்பர் சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் எதுக்காக இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா, இது எப்படியே நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது டைனிங் டேபிளில் ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை நம்ம உப்பு சேர்க்காமல் இதை இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 3 நாள் ஆனாலும் நம்மளுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இதை நம்ம சர்வ் பண்ணும்போது ஒரு சைடில் இருந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடில் இருந்து எடுத்தோன்னா அது வந்து நம்மளுக்கு பாசிப்பருப்பு, வெள்ளரிக்காய், கேரட், அப்புறம் தேங்காய் துருவல் எல்லாமே நம்ம லேயராக போட்டிருக்கிறதால எல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சைடில் இருந்து எடுக்கும்போது ஈவனாக கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம். இது இந்த வெயிலுக்கு இந்த சாலட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.